விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சூழல் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. ஐயோ, ஒரே வெக்க வெக்கமா இருக்கு. ஆனா எதுக்கு வெக்க வெக்கமா இருக்கு? ஒருவேளை நம்ம அண்ணங்கார சொன்ன மாதிரி நமக்கு லவ் ஃபீல் வந்துருச்சு, அதனாலதான் நமக்கு வெக்கமா இருக்கு. சரி, இப்போ லவ் வந்துருச்சு. ஆனா இந்த லவ்வ எப்படி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்றது? இப்போ இதுதானே பெரிய டாஸ்க். சரி, லவ் பண்றவங்க கிட்ட டைரக்டா தான் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதான் இருக்கவே இருக்கே, கவிதை, காதல் கவிதை, லெட்டர்னு எழுதுவோம். மானே தேனே பூமானேன்னு போடுவோம். நம்ம போடுறதுதான். நம்ம லவ் பண்ண நம்ம தான் போடணும். போடுவோம். என்ன கதை பார்ப்போம், எழுதுவோம். ஆனா நமக்கு தான் கவிதை எழுத வராது. என்ன பண்ணலாம்? பேசாம சத்தியருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அவன் தானே இதுலலாம் எக்ஸ்பர்ட். சிச்சி, வேண்டாம் வேண்டாம். இப்பதான் அவனையும் பொண்டாட்டிய நேருக்கு நேரம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுல போய் நம்ம ஏதாவது குழப்பம் பண்ணா நல்லா இருக்காது. நம்மளே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தொடங்க? உள்ள வரும்போது இந்த கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மேனஸ்லாம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. கதவு நான் உள்ள வரும்போதே ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு. ஓகேவா? நான் கதவை தட்டிட்டு தான் வரணும்னு இங்கே எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பண்ணது கேவலமான செயல், அது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வந்து சமாளிக்கிற பத்தியா? அங்க இருக்க நீ. சார், இன்னைக்கு நான் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தி டென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே? என்ன காலையிலே பேப்பர் கைமா உட்காந்துருக்கீங்க? அது அது நான் சும்மா உட்காந்துருக்கேன். அதை பத்தி உனக்கு எதுக்கு? ஓ, சும்மா உட்காந்துருக்கீங்களா? சரி சரி சரி, நீங்கள் எப்படி வேணாலும் உட்காருங்க. எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணுங்க. இங்க பாரு, இப்பெல்லாம் எந்த டவுட்டும் கிளியர் பண்ண முடியாது. நான் வேற ஒரு சோடியா இருக்கேன். ஸோ இப்போதைக்குலாம் எந்த டவுட்டும் கிளியர் பண்ணவே முடியாது. நீ போய் மேனேஜர் கேளு. சார், நீங்கள் தானே எம்டி, உங்ககிட்ட தான் வந்து கேட்க முடியும். அது என்ன ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட டவுட்டை உங்ககிட்ட கேட்காம போய் வேற யார்கிட்ட கேட்கறது? நீங்க தானே சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தானே ஆஃபீஸ் வச்சு நடத்துறீங்க, இல்ல வேற ஏதாவது வச்சு நடத்துறீங்களா? இங்க பாரு, நீ எப்படி இன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் இன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் வேற மூட்ல இருக்கேன். என்ன டென்ஷன் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. புரியுதுல? அப்ப நான் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணுங்க. இப்போ என்னால கிளியர் பண்ண முடியாதுங்கிற அப்புறம் என்ன? இப்போதைக்கு என்னால கிளியர் பண்ண முடியாது. சரி, அப்ப எப்ப கிளியர் பண்ணுவீங்க? சரி, நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். எப்படி வசதி? சப்பா முடியல சாமி. என்னதான் உன் பிரச்சனை சொல்லு. இல்ல, டேட்டா என்ட்ரில போட சொன்னீங்கல்ல, என்ட்ரிக்கு பாயிண்ட்ஸ் எதுனே சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி நான் என்ட்ரி போட முடியும்? சொல்லுங்க. அப்புறம் எப்படி நீங்க மீட்டிங்ல எல்லாம் கலந்து பேசுவீங்க? இன்னும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான வேலையே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள நீ ஒன்னு யார் டேட்டா என்ட்ரி போட சொன்னது? சார், நீங்க வேணா சோம்பேறிக்கு சோறு வித்த மாதிரி உட்காருங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போதுமே ஆஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுதான் எனக்கு எல்லாம். ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுவீங்களே, இன்னைக்கு என்ன எந்த வேலையுமே பார்க்க முடியாதுங்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ உட்காந்துருக்க தோரணி சரியில்லையே. என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் அதை தீர்த்து வைக்க பார்ப்பேன். நோ தேங்க்ஸ். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலையை நீங்க தான் பார்க்க போறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் எனக்கு கரெக்டா வேலையை சொல்லி கொடுப்பீங்க. அதனால சொல்றேன். ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. என்ன குழப்பம் சொல்லுங்க. என்ன நம்ம மைண்ட கரெக்டா ரீட் பண்றா? இப்போ நம்ம லவ் லெட்டர் எழுதுறதுக்கு தான் உட்காந்துருக்கோம்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள கேவலமா நினைப்பா. என்ன பண்ணலாம்? நமக்கு வேற இந்த தேனை மானை பூமானைலாம் வராது. இவ வேற நல்லா தமிழ் பேசுறா.
பேசாம இவகிட்ட கொடுத்து எழுத சொல்லலாமா? ஆனா இவளுக்கு கொடுக்கறதுக்கு இவகிட்டே சொல்லி எழுத சொன்னா அது நல்லாவா இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்காது? சச்சா, கேவலமாலாம் இருக்காது. நம்ம அவகிட்ட தான் கொடுக்க போறோம்னு அவளுக்கு எப்படி தெரியும்? சோ நம்ம கொடுப்போம். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? என்னவா? நீ இவ்வளோ தூரம் என்னை கம்பல் பண்ணி கேட்டதுனால நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும். என்னது லவ் லெட்டரா? யாருக்கு? பாரு, நான் லவ் லெட்டர் எழுதுன்னு தான் சொன்னேன். என்ன யாருக்கு என்ன இதுல உனக்கு கேள்விலாம் கேட்க சொல்லல. அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனை. என்ன எனக்கு இந்த மானை தேனை பூ மானைலாம் எனக்கு எதுவும் எழுத தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது. ஸோ நீ நல்லா தமிழ் பேசுற, நல்லா வாய் பேசுற, அதனால எனக்கு ஒரு லவ் லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்குறியா? ஓ, அப்போ சாருக்கு இழுத்த காசையா வந்துருச்சா? யார் அவங்க? பாருடா வெக்கத்தை. லோ சார், கொஞ்சம் இங்க பாருங்க, அப்புறமா வெக்கப்படுங்க. இங்க பாரு, நீ எதுக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேட்குற? எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும். நீ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடு எனக்கு. மற்றபடி வேற ஒன்றும் வேணாம். ஓ, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி. எழுதி கொடுத்துட்டா போச்சு. அப்ப எழுதி தெரியா? இல்ல, பையன் ஏதோ காதல் வெளியில சிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஹெல்ப் கூட நான் பண்ணலன்னா ஆஃபீஸில் ஸ்டாஃபாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு நல்ல ஒரு லெட்ரு, நல்ல ஒரு கவிதை எழுதி கொடுக்குறேன். அதை கொண்டு போய் உங்கள் ஆள்கிட்ட கொடுங்க. வேற லெவலில் இம்ப்ரெஸ் ஆவாங்க. நிஜமாவா? அப்போ ஓகே, இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு கண்டிப்பா ஒரு கவிதை எழுதி கொடுக்கணும். கண்டிப்பா எழுதி தரேன். சரி, இப்போ எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வரேன். கடைசியா நான் நினச்சது தான் இங்கே நடந்திருக்கு. நான் நினச்ச மாதிரி என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டல. நீ வழிஞ்சு பேசும் போதே நினச்சேன்டி உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு துரத்தணும்னு நினச்சேன். ஆனால் நீ என் மாமாவே என்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிச்சிருவேன்னு எனக்கு தோணிருச்சு. என்ன தைரியம் இருந்தா உனக்கு லெட்டர் கொடுத்து ஒன்று கரெக்ட் பண்ணுறதுக்கு உன்கிட்டே ஒரு ஐடியா கேட்பாரு. இதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என்னடி நினச்சிட்டு தெரியல? அவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு என் மாமாவை நான் கிடைக்க விடவே மாட்டேன். என் மாமா எனக்கு மட்டும்தான். இவ்வளோ நேரம் அவள் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தாரு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்க விரும்பலை. என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். நீ நடுத்தருவில் நிற்க தான் போகிற. நீ ஒரு அண்ணாதடி. என்னை பகைச்சிக்கிட்டு உன்னால் இந்த ஊரில் இல்லை, இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியாது. வாழவும் விட மாட்டேன். ஏ குட்டி, என்ன நீ பாட்டில் காலேஜுக்குள்ள வந்துட்ட? அதுவும் நான் செமினார் கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன வேகமா அவசரமா மெசேஜ் பண்ணி வான்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் மட்டும் கிளாஸை கட் அடிச்சது என் ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சுனா 2 நாளா என்னை வச்சு செய்வான். என்ன சொல்லு? நான் முக்கியமா உனக்கு உன்னோட ப்ரொஃபஸர் முக்கியமா? குட்டி, இது எப்படி தெரியுமா இருக்கு? வேணா குட்டி, சொன்னா கேளு. நான் அந்த தற்கொலை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவன் கேள்வி கேட்டானா உளறி வைப்பான். சொன்னா கேள்வி. இப்போ எதுக்கு நீ வர சொன்ன? நான் செமினார் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ டியூஷன் போடல. ஆமா, இன்னைக்கு நீ ஸ்கூல் போலையா? டியூஷன் 2வது பட்சம். நீ இன்னைக்கு ஸ்கூல் போலையா? லீவ் போட்டேன். எதுக்கு லீவ் போடுற? இப்பெல்லாம் அடிக்கடி லீவ் போடுற போல. இதெல்லாம் நல்ல பழக்கத்துக்கே இல்ல. என்ன பழக்கம் அது? என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுதுல? அத பத்தில நீ ஒன்னும் பேச தேவையில்ல. என்ன நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்பா. என்னோட பேச்சு நீ கொஞ்சமாவது கேக்குறியா? சரி, நான் எதுவும் சொல்லல. இப்போ என்ன சொல்லு, என்னாச்சு? ஏன் ஸ்கூலுக்கு லீவ் போட்ட? என்ன ப்ராப்ளம்? நீ மெசேஜ் பண்ணும் போதே உன்னோட டோனே சரியில்லை. என்னாச்சு? ஏ குட்டி,
குட்டி என்னாச்சு? குட்டிமா இங்கே பாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ மெசேஜ் பண்ணுற டோன்லையே நீ மனசு சரியில்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை நான் உன்னை வந்து பார்க்காத பேசுறதுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டதுனால அப்படி ஏதாவது கோவமாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாவே நீ மனசு உடஞ்சிருக்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிருக்க. என்ன ப்ராப்ளம்டா என்கிட்ட சொல்லு. அப்படி உன்னை தான் கேட்குறேன், என்னம்மா சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? ஆக்சுவலாக எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு கொஸ்டினுக்கு அது யாராவது ஆன்சர் சொல்லுவாங்களான்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். நீ சொல்றியா? என்ன கொஸ்டின்? இல்லை, நீ லைஃப்பில் எந்த ஒரு தப்புமே பண்ணதில்லை. என்ன, நீ எந்த தப்புமே பண்ணல, ஆனா காரணமே தெரியாம உன்னை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க அப்படின்னா உனக்கு அது வலிக்கும்ல? சொல்லு. குட்டி என்ன பண்றா இவன்? இன்னைக்கு நான் ஸ்கூல் போல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு தானே சொன்னா. அம்மா கிட்ட சொல்லிடாதான் நான் போய் சொல்றேன்னு. இவன் எதுக்குப்பா மேக்கப் கழிச்சுக்கு வந்திருக்கா? அதுவும் இன்பா கிட்ட பேசுறா. அவ ஃபேஸே சரியில்லையே, என்ன பேசுறா? குட்டி எனக்கு புரியல குட்டி. தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியல. நான் தான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன்ல, எனக்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்கு. ஆனால் எந்த கொஸ்டினுக்குமே எனக்கு ஆன்சர் கிடைக்கல. அது கிடைக்கவும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். லைஃப்பில் நம்ம எப்போதுமே லக்கி கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அன்லக்கி பர்சனாக இருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு லைஃப் நம்மளை தள்ளிடும். அந்த மாதிரி நானும் ஒரு விஷயத்தில் அன்லக்கியாக தான் இருக்கேன். அன்லக்கியாக இருக்கிறதுனால தான் அது இப்போ வரைக்குமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் நான் எந்த தப்புமே பண்ணலை இன்பா. அந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன், எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அதையும் சேர்த்து எனக்கு இன்னொருத்தவங்க அதை கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்ட உணர்வோடு அதை கொடுக்கும்போது அதோட ஃபீலே வேற தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இதுக்கப்புறம் அது கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அப்போ நான் அன்னைக்கு தானே. குட்டி இவன் மாமாவை தான் சொல்றாளோ? இன்னைக்கு வேற அக்கா மாமாவோட கல்யாண நாள். அதை டிபெண்ட் பண்ணி தான் இவன் சொல்றான்னு நினைக்கிறேன். குட்டி ப்ளீஸ் கவுண்ட் ஆன். கொஞ்சம் அமைதியா இரு. நீ இவ்வளோ எமோஷ்னல் ஆகி என்கிட்ட பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்தளவு நீ ஒரு ஜாலியான டைப் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு எமோஷ்னல் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வெளியே காட்ட மாட்டோம். தகுதியானவங்க கிட்ட மட்டும்தான் அந்த எமோஷ்னல் கூட நம்ம வெளிப்படுத்துவோம். ஆனால் இன்னைக்கு நீ எமோஷ்னலை வெளிப்படுத்துகிற அப்படின்னா உன் மனசு காயப்பட்டிருக்கு. நீ அன்லக்கின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு நீயே உன்னை காயப்படுத்திக்கிறியோன்னு எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் அது என்ன விஷயம்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல குட்டி. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, எப்போதுமே நம்ம அன்லக்கிலாம் கிடையாது. என்ன, இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறதும் சோகமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுக்கும் போதும் நீ நல்லா இருப்பியா சோகமாக இருப்பியான்லாம் கொடுக்க மாட்டாரு. அதை நம்ம அமைச்சுக்கிறதுல தான் அன்னைக்கு நாளே ஓடும். என்ன, ஸோ உன்னை நீ அன்லக்கின்னு சொல்லி எப்போதுமே சொல்லாத. நீ சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம ரொம்ப ஆசையோடையும் ஏக்கத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் நம்ம இருந்திருப்போம். கடைசியில் அது நமக்கு இல்லாமலும் அது நமக்கு கடைசியில் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதையும் தாண்டி ஒரு பெரிய வழியை கொடுத்துட்டு நம்மளை விட்டு போகிற மாதிரியும் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லெசனையும் கற்றுக் கொடுத்துட்டு போகும். இதுதான் லைஃப்பில் நடக்கிற ஒரு மோசமான நிகழ்வு. ஆனால் அதில் அந்த பெயினை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெயின் உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம காரணமாக இருந்திருந்திருப்போம். ஸோ அந்த பெயினை எப்போதுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன லேர்ன் பண்ணோம், அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு, அதை மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கணும். இப்போ ஓம் விஷயத்தில் நீ ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கல, அது ஏன் கிடைக்கல, எனக்குள்ளே ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடைக்கலன்னு. இங்கே பாரு குட்டி, உனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். பட் அதுக்கு வெயிட் பண்ணணும். நீ சொன்னல எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு யாருனாலையும் ஆன்சர் பண்ண முடியாது, அந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கவே இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு தகுதியானவங்க தான் வந்து எனக்கு ஆன்சர் சொல்லணும்னு. அப்படி ஒரு பர்சன் கண்டிப்பாக உனக்குள்ள இருக்க கொஸ்டின் எல்லாத்துக்கும் அந்த ஆன்சர் சொல்லுவாங்க. அது சீக்கிரமாகவே நடக்கும். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க அந்த ஆன்சரை நிரப்பும் போது தான் அது உனக்கு ஃபுல்ஃபில்லாகவே அந்த ஆன்சர் உனக்கு கரெக்டாக கிடைக்கும், அது சரியாகவும் இருக்கும்.
ஸோ அதுக்கான நேரம் வர வரைக்கும் நீ தான் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். லைஃப்னா எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் குட்டி. கடந்து போகாமல் லைஃபே மூவ் பண்ண முடியாது. உனக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாதுடா குட்டிமா. உனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஏஜில் தான் நீ இருக்க. என்ன ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை மெச்சூர்டாக நீ எடுத்துப்ப என்ன. ஸோ அதை இதே நினச்சி குழப்பிக்காத. உனக்கான கேள்விகளுக்கான பதில் சீக்கிரமாகவே உன்னை வந்தடையும். அதுக்கு நான் பொறுப்பு. இதுக்காக ஃபீல் பண்ணுற, இனிமேல் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? தேவையில்லாமல் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு உன்னவே நீ ஒரு மாதிரி பண்ணிக்கிற. அப்படி இருக்கக்கூடாது. நீ யாரு? உன்னை யாருக்காகவும் மாற்றிக்காத, ஓகே? நான் இருக்கேன், எப்போதுமே இருப்பேன். லவ் யூ இன்பா. லவ் யூ டு. கனவுகள் தேய்ந்தாதென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது காணா காணச் சொல்லியதே. குட்டி, நீ கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் எனக்குமே தெரியாதுதான். உனக்கு எப்படி கேள்வி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் கேள்விகள் இருக்கு. உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆளும் அப்பா மட்டும்தான். அவர் இங்கே இருக்காரு, இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை சொன்னால் நீ இங்கே இருக்க மாட்டேன். உன்னோட ஹாப்பினஸை தொலைச்சிட்டு இங்கேருந்து ஒன்று அவள் கூட்டிகிட்டு போயிடுவா. ஆனால் அவள் ஏன் இப்படி பண்ணுறா, அப்படி அவள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்குமே தெரியாது குட்டி. இந்த அளவுக்கு அவள் மாமாவை வெறுக்கிறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒன்று, உன் மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே நல்லது நடக்கும். நடக்கணும், நடத்தி வைப்பேன் என் தங்கம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. இப்போதைக்கு இவன் கால் பண்ணுறான். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா லேண்ட்லைன் பண்ண வேண்டியதானே, இதுக்கு பர்சனல் ஃபோனுக்கு கால் பண்ணுறான். ஸோ கடவுளே, நான் எடுக்க மாட்டேன். ஸோ விடமாட்டான் போலயே. சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ. என்ன ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன பி, எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் டாக்டர். வா, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? வீட்டுக்கு எப்படி நீங்க கிளம்பலாம்? பிளாக் டே இருக்குல்ல, எனக்கு பிளாக் டேக்கு ஒரு விஷஸ் பண்ணீங்களா நீங்க? அப்புறம் எப்படி நீங்க வீட்டுக்கு போகலாம்? போகக்கூடாது. இங்கே பாரு, என்ன வம்பளுக்கணும்னு ஃபோன் பண்ணியா? அதான் காலையிலேருந்து நீ தான் பிளாக் டேன்னு சொல்லி விஷஸ் பண்ணிட்டு இருக்கியே. அந்த கருமத்துக்கு நானும் வேற விஷ் பண்ணணுமா? வச்சு தொலை ஃபோனை. விடு, பிளாக் டேவை நான் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நல்ல டேவா இருந்திருந்தா நீ நானும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது பிளாக் டேங்கிறதுனால நான் மட்டும் குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேணா ஒரு பெக் அடிக்க வரியா? 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம். டே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை என்ன? குடிச்சிருக்கியா நீ? ஆமா, குடிச்சிருக்கேன், ஃபுல்லா குடிச்சிருக்கேன். அதனாலதான் எந்திரிச்சு போகவே முடியல. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நம்பர் டயல் பண்ணா அது ஓன் நம்பரு, உனக்கு கால் வந்துருச்சு. எப்படி உனக்கு அர்ஜென்ட்டுக்கு டயல் பண்ணி கால் பண்ணுறதுக்கு என் நம்பர் தான் கிடச்சிது இல்லையா? ஆமா, நீ தானே பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் கூடனா நீ தானே பார்த்துக்கணும். வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணா பதறுவாங்க, ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. அதோட உனக்கு ஃபோன் பண்ண. ஏன் என்ன பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஆமா, நீ தானே என்ன இழிச்ச வாய நினைச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்துன. நான் உன்னை ஏமாத்தலையே. ஏய், யாரை ஏமாத்தனா? நீ தான் என்ன ஏமாத்துன. யாரு? நான் உன்னை ஏமாத்தினேன்? உனக்கு தெரியுமா நான் தான் உன்னை ஏமாத்தினேனே? ஆமாண்டி, நீ தான் என்ன ஏமாத்துன. நானும் உன்னை ஏமாத்தல. உன்னை நான் ஏமாத்துறேன்னு நினைச்சிருந்தா இந்த 14 வருஷத்துல நான் 14 பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி 14 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்டி. ஆனா ஒரே ஒரு பொண்ணை நினைச்சு ஒரே ஒரு பொண்ணை தாண்டி கல்யாணம் பண்ணேன் நானு. ஓ, உனக்கு அந்த நினைப்புல வேற இருக்கா? 14 வருஷத்துல உனக்கு 14 பொண்ணு கேக்குதா? ஆமா, இருக்கிற ஒண்ணு உருப்படி இல்லைன்னா 14 என்ன 15 கூட தேடி போவேன்டி. அப்படி தாண்டி போவேன். ஓ சரி, அப்ப தேடிப்போ. ஏய் இருடி,
இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு பேசுறேன்டி. இருடி, லைன்ல இருடி. இங்க பாரு சத்யன், அவ்வளவுதான் உனக்கு லிமிட். என்ன மரியாதை போன வை. இங்க பாரு, என்னால எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. நான் பாட்டுல இங்க படுத்து உருண்டுட்டு இருக்கேன். என்ன, தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்தி விட்டுட்டு போடி. நீ என்ன விஷமா குடிச்சிருக்க ஒன்னு நான் வந்து காப்பாத்துறதுக்கு? விஷமும் ஆல்கஹாலும் ஒண்ணுதான், டாக்டருக்குமே தெரியும். ஆல்கஹால் ஹெல்த் இஸ் இன்ஜுரின்னு. ஆனா நான் குடிக்கும் போது எனக்கு ஆல்கஹால் தேவைப்படுற மாதிரில இருக்கு. என்ன இவன் குடிச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கு, சேம் டைம் குடிக்காம பேசுற மாதிரி இருக்கே. இந்த டேல கண்டிப்பா அவன் குடிக்க மாட்டான். அதுவும் இப்ப நான் இருக்கிறதுனால அவன் அந்த சைடே போக மாட்டான். என்ன பண்ணிருப்பான்? என்ன பண்ணடி, பதிலவே காணோம். பதில் சொல்லு. இவன் பேசுறத பார்த்தா குடிகார மாதிரி தான் பேசுறான். குடிச்சிருப்பானோ? சரிடி, உன் விருப்பத்துக்கே வரண்டி. இந்த பிளாக் டேவை நான் இதோட முடிச்சிடறேன்டி. என்ன, நீ தான் சொல்லிட்டல, உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், உன் கூட வாழ மாட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்டல, என்ன உனக்கு பிடிக்காது இல்ல. நீ என்ன பண்றனா, நாளைக்கே மேட்ரிமோனில ப்ரொஃபைல போடுற. அப்படி மேட்ரிமோனில ப்ரொஃபைல போடுற, பொண்ணை தேடுற. இரு 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 இரு, நான் மேட்ரிமோனில போடணும்னு அவசியம் கிடையாதுடி. ஜஸ்ட் என் போட்டோவை சோசியல் மீடியா அப்லோட் பண்ணா போதும். டாக்டர் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், டாக்டர் நான் உங்களுக்கு சமூக சேவை சொல்றேன், டாக்டர் நான் உங்களை பாத்துக்கிறேன், டாக்டர் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணுங்கள வந்து குவிவாங்கடி. ஸோ அப்படி இருக்கிறதால நான் ஏன் மேட்ரிமோனில ப்ரொஃபைல் போடணும்? ஸோ அதெல்லாம் கிரேட் இன்சல்ட், அதெல்லாம் எனக்கு வேணாம். ஓகே, இதோட இந்த பிளாக் டேவை முடிச்சுட்டு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் குழந்தை குட்டின்னு வாழ போறேன்டி. இந்த 2 பாட்டில் இருக்குடி, ஃபுல்லா குடிச்சிட்டு நாளைல இருந்து பொண்ணு தீவிரமா தேட போறேன்டி. கல்யாணம் பண்ண போறேன்டி, லைஃப்ல செட்டில் ஆக போறேன்டி. ரொம்ப சந்தோஷம். அப்படியே எனக்கும் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணி விடு, நானும் உனக்கு சேர்ந்து பொண்ணு தேடுறேன். ஓகேவா? என் லைஃப்பை விட்டு நீ போயிடுவல்ல? ஓ, புருஷனோட வேலையை கம்மி பண்றியா? அப்ப சரி, நீ ஏன் மேட்ரிமோனில காசு கொடுத்து என் ப்ரொஃபைல அப்லோட் பண்ணிடு. உனக்குதான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே. சோ நானே என்னை பத்தின டீட்டெயில்ஸ் மேட்ரிமோனில கொடுக்கறதுக்கு பதிலா என்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு அதை அப்லோட் பண்ணி எனக்கு பொண்ணு பார்த்தா இன்னும் சுலபமா பொண்ணு கிடைக்கும்ல. சரி, கல்யாணம் வேணா பொறுமையா பண்ணலாம். ஆனா பிளாக் டே வெண்ணியோட செலிப்ரேட் பண்ணி முடிக்க போறேன்னா வெறும் ட்ரிங்க் மட்டும் பத்தாத மாதிரி இருக்கு. கூட ஒரு ஃபிகர் இருந்தா கூட நல்லா இருக்கும். சத்யன், பைத்தியக்கார நாயே, நானும் போதும் போதும் பொறுமையா நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா உனக்கு ஃபிகர் வேணுமா? ஃபிகரு? இருடா வரேன். எங்கடா இருக்க? எங்க இருக்க? அதாகப்பட்டது பொண்டாட்டி, நீ வந்து என்ன பார்க்கலாம் முடியாது. என்ன சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்க. இருடா, நான் வந்து உனக்கு நரகத்தை காட்டுறேன். பைஃபோன இப்ப நீ எங்க இருக்கன்னு என்கிட்ட சொல்லல, அவ்வளவுதான். எங்கடா இருக்க? எங்க இருக்க? நான் எங்க இருப்பேன், அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ போன வை, நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும். வை. ஓ, நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அப்போ நான் குடிக்கிற இடத்த நீ தெரிஞ்சு வச்சிருக்க. நீ குடிக்கிற இடமும் எனக்கு தெரியும், நீ கும்மால் அடிக்கிற இடமும் எனக்கு தெரியும். என்ன? வை போன, நான் வரேன். அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா, அது யாரு என்ன ஒண்ணு நம்ம கையில் இல்லையே. அறிவு கட்ட நாய். சி, டேய் டேய் சத்யன், இங்க பாருடா. சத்யன், காதுல எதுவும் விழுகலையே. யார் நீங்க? டேய் ஏன்டா படுத்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதாவது உனக்கு தெரியுதாடா? எந்தடா? அது எனக்கு வெளிச்சத்தை பார்க்க பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு பிளாக் டே, அதனாலதான் இன்னைக்கு பிளாக்கா இருக்கு எல்லாமே. இருடா, எங்க அந்த லைட் சுவிட்ச்? நான் லைட் போடுறேன். லைட் நீங்க போட்டீங்கன்னா இந்த டேவை நீங்க இன்னைக்கு ஒயிட்டா மாத்திரணும். பரவாயில்லையா? இன்னைக்கு உனக்கு பிளாக் டே கிடையாது, இன்னைக்கு டெத் டே. டெத் டேவா மாத்துறேன். அதுக்கும் நான் ரெடி தான். செத்துட்டா மொத்தமும் இருட்டாயிரும். அதுக்கப்புறம் நிம்மதியா எதுவுமே தெரியாம செத்துடலாம். அப்ப நீ சாக வேண்டியது என்னடா? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது எப்படி நியாயம்? பிளாக் டேல 2 பேரும் ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். இப்போ பிளாக் டேவை கொண்டாடுற டேல எனக்கு டெத் டே நீ சொல்லிட்ட. அப்போ நான் மட்டும் இதுக்கு தனியா சாகணும்? நீ தானே என் கூட சேர்ந்த, அப்ப நீயும் சேர்ந்துதான் சாகணுமா? 2 பேரும் செத்துடலாம். நான் எதுக்கடா சாவணும்? உனக்கு தேவைன்னா நீ போய் செத்துப்போ.
நீதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்ப நீதான் சேர்ந்து சாகணும், வா சாகலாம். உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இரு, நான் லைட்டை போடுறேன். வேணா அபி, லைட்ட போடாத சொன்னா கேளு. நீ சொன்னா நான் கேட்பேன், ஏதாவது இருக்கா என்ன? கேட்க மாட்டேன். நான் லைட்டை போட தான் போறேன். நீ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க. நீ எங்க உட்கார்ந்துருக்க? இந்த ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் எது எங்க இருக்கு எதுவுமே எனக்கு தெரியல. நானே குத்து மதிப்பு இந்த ரூம்குள்ள வந்தேன். பாயிண்ட். நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு எப்படி இந்த ரூம்குள்ள நீ வந்த? இதுல எந்த ஒரு சேஃப்டியுமே இல்ல. நீ இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? நீ எல்லாம் ஒரு டாக்டரா? நான் எதுக்கு சேஃப்டி பத்தி யோசிக்கணும்? உன்னை பார்க்க வர்றதுக்கு. ஏன் என்ன பார்க்க வரும்போது நீ ஏன் சேஃப்டியோட வரக்கூடாது? அப்படிலாம் கிடையாது. நான் இன்னும் உனக்கு இன்னும் ப்ராமிஸ் பண்ணியா கொடுத்துருக்கேன், உனக்கு அண்ணும் கருத்துமா நான் பார்த்துப்பேன்னு சொல்லி. பாரு, நீ என்ன பார்க்க வரும்போது தான் பக்கா சேஃப்டியோட வரணும். இல்ல நான் நடக்கிற அசம்பாவிதத்துக்கு நான் எந்த வகையிலும் காரணமாக முடியாது. பாரு சத்யன், குடிச்சிட்டு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது புரியுதா? ஆமா, பிளாக் டே செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணேன். இப்ப பிளாக் டேவும் நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன். இப்ப இது ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன். ஆனா கடவுள் பொண்டாட்டியே அனுப்பி வைப்பாரு நான் எதிர்பார்க்கலையே. இங்க பாரு, நான் ஒன்னும் பொண்டாட்டி கிடையாது. என்ன, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. சரி அபி, நீங்க லைட்டை போடணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே போடுங்க. இவ்வளவு நேரம் நான் லைட்டை போடுறேன்னு சொன்னதுக்கு என்ன போட விடல. இப்ப நீ சொல்லி நான் கேட்கணுமா? நான் போடல, நான் போறேன். சரி, போறதா போறீங்க, அந்த சுவிட்சை போட்டு விட்டு போங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது? போட முடியாதுடா. ஏன் டே ஒயிட் ஆயிடும்னு பயப்படுறீங்களா? பாரு, எத்தனை 1000 வாட்ஸ் பல்பு போட்டாலும் உன் வாழ்க்கை இருட்டுக்குள்ள மட்டும்தான் கிடக்கும். இது நல்லா இருக்கே. என் வாழ்க்கை இருட்டுக்குள்ள கிடக்குன்னா அப்ப உங்க வாழ்க்கை எங்க பிரகாசமா கிடக்கு சொல்லுங்க பாக்கலாம். என் வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. என் வாழ்க்கையை நான் எப்பயோ குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஓ, குழி தோண்டி புதைச்சிட்டீங்களா? ப்ளீஸ், அது எந்த இடம்னு சொன்னீங்க, நான் போய் தோண்டி எடுத்துட்டு வருவேன். நீ என்ன ஒரு ஆள்னு மனுஷனா மதிச்சு உன்ட்டெல்லாம் பேச வந்த பத்தியா என்ன சொல்லணும்? அப்படியா? என்ன தேவை? ஒரு பையன் குடிச்சிட்டு கால் பண்றான்னா அந்த பையன் கூப்பிடுறான்னு ஒரு பொண்ணு வரக்கூடாது. அதுவும் தனியா இருட்டா இருக்கிற ரூமுக்கு வரவே கூடாது. இவன் குடிச்ச மாதிரியே தெரியலையே. ஆனா இவன் ட்ரெஸ்ல இருந்து நல்லாவே ஸ்மெல் வருது. ஆல்கஹால் ஸ்மெல்ல. பேசும்போது இந்த நாய் உளறி தானே பேசும். ஆனா தெளிவா பேசுறானே. சத்யன், குடிச்சியா? ஆமா, ஃபுல்லா குடிச்சேன். தோ அந்த சைடு இருக்கு பாரு பாட்டில் கூட. பாட்டில் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியுது. ஆனால் அது நேற்று குடித்த பாட்டலா இல்லை முந்தானத்து குடித்த பாட்டலான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நீ குடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று குடிக்கல, முந்தானத்து குடிக்கல, இன்னைக்கு குடிச்சேன்டி. ஃபுல்லாக குடிச்சிருக்கேன். வேணா டெஸ்ட் பண்ணுறியா? போலீஸாக இருந்தால் மிஷின் வச்சுருப்பாங்க, அதை வாயில் வச்சு ஊத சொல்லி செக் பண்ணிடுவாங்க குடிச்சிருக்கணும் இல்லையான்னு. பொண்டாட்டி புருஷனை குடிச்சிருக்கியா இல்லையான்னு செக் பண்ணணும்னா அது கொஞ்சம் வேற மாதிரி தான் செக் பண்ணணும். வேணும்னா செக் பண்ணி பார்க்குறீங்களா? இங்கே பாரு, நீ குடிச்சாலும் எனக்கு தெரியும், நீ குடிக்கிறனால எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு, குடிச்சியா இல்லையா? நீங்க தான் பெரிய ஆளாச்சு, கண்டுபிடிக்க பார்ப்போம். இல்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? சீ போடா. ஏய், கையை விடுடா. ஏய் சத்யன், கையை விடு சத்யன். சத்யன் என்னடா பண்ற? கையை விடுடா சத்யன். சத்யன் கையை விடு. இங்க பாரு, இது பிளாக் டேவா இருக்கட்டும் இல்ல ஒயிட் டேவா இருக்கட்டும், என்ன டேவை வேணாலும் இருந்துட்டு போகட்டும். என்ன, நீ என் கூட இருக்கும்போது என்னால் செலிப்ரேட் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு தடவை கூட நான் யோசிச்சது கிடையாது. சொல்லப்போனா எல்லா நாள் மாதிரியும் இந்த நாளையும் ஈஸியா நான் கடந்துருவேன். என்ன பாக்குறேன்?
என்ன அபி புருஷன் இல்லைங்கிற பந்தம் இல்லைங்கிற ஆனா கேக் வெட்டி கொண்டாடியாச்சே ம் இப்ப என்ன ஏ இங்க பாரு, ஒரு நிமிஷம், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அம்மா, உன்னை யார் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண சொன்னது? நீ நீ இதை தேவையில்லாம பண்ணிட்ட. அதான் நான் அப்போதே சொன்னேன்ல, இத்தனை வருஷம் கூட என் பொண்டாட்டி இல்லாததுனால இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. சொல்ல போனா எல்லா நாள் மாதிரியும் இந்த நாளையும் நான் சாதாரணமா தான் கடந்து போனேன். ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட இருக்கும்போது நான் எப்படி செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? அதுவும் என் கண்ணு எதிரா என் பக்கத்துலயே இருக்கும்போது நான் எப்படி செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். இங்க பாரு, இந்த டேவை இருட்டா மாத்தினது நீதான். வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த டேவை மாத்தினதும் நீதான். இங்க பாரு, இந்த டே உருவானதுக்கு காரணமா இருந்தவன் நீதான். சும்மா இருந்தவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை டார்ச்சர் பண்ணதும் நீதான். அப்படி இருக்கும்போது நீ என்ன இந்த டேவை கொண்டாட மாட்டேன்னு சொல்றது? நீதானே சொன்ன, இந்த 14 வருஷத்துல நான் 14 பொண்ணை தேடி இருப்பேனே. சரி, இந்த 15வது வருஷத்துலயாவது புதுசா ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணேன். நீ பாரபி, இப்ப சொல்றேன் என்ன, உன்னை தவிர உன் ஒருத்தியை தவிர இந்த சத்தியன் மனசுக்குள்ள வேற யாராலையும் வர முடியாது. ஆமா ஆமா, உன் மனசுக்குள்ளெல்லாம் நேரம் வர முடியாது. வேணா கண்ணுக்குள்ள எடுத்துட்டு போய் மனசுக்குள்ள வச்சுக்கோ. கவிதை தான், பட் இருந்தாலும் எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க தோணல. இங்க பாரு சத்யன், நான் திரும்ப திரும்ப இதுவே சொல்றேன்னு நினைக்காத. என்ன தேவையில்லாத கற்பனைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்காத. உனக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரோட பந்தம் பிரிந்தும் பிரியாமலும் முறிஞ்சு போன பந்தம். நீ நினைச்சிட்டு இருக்க அபி, ஒன்னா வாழ்றவங்களாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. ஆனா இந்த 14 வருஷத்துல நீ என்னை பிரிஞ்சு போன இந்த 14 வருஷத்துல திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வந்து நான் இன்னமும் உன் அபியா தான் இருக்கேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண பாத்தியா? அப்பவே நீ என் மனசுல இன்னமும் உயர்ந்து நின்னுட்ட. இப்ப சொன்னியே இந்த 14 வருஷத்துல நீ ஏன் ஒரு பொண்ணை தேடாம இருந்தேன்னு. ஏன் நீ நினைச்சிருந்தா ஒரு பையனை தேடிட்டு போயிருந்திருக்கலாம்ல? ஏன் இந்த காலத்துல பையன் மட்டும் தான் செகண்ட் மேரேஜ் பண்ணணுமா, பொண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்பவோ தட்டி கழிச்சாச்சு. என்ன இங்க பாரு சத்யன், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன கல்யாண வாழ்க்கை கசந்து போச்சு, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் நினச்சி இன்னொரு லைஃப்பை தான் தேடிட்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம ஏமாந்துட்டோம், இந்த லைஃப் நமக்கு தேவையில்லைன்னு நான் ஒதுங்கி வாழ தான் ஆசைப்பட்டனே தவிர இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் மனசில் இடம் இல்லை. திரும்பவும் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணி அவனுக்கு எனக்கு என் ஏமாற்றம் தான் கொடுப்பான்னு தெரிஞ்சா நான் ஏன் அந்த லைஃப்பை வாழணும்? ஸோ அப்படிப்பட்ட ஏமாற்றமே தேவையில்ல. நான் ஒதுங்கி தானே வாழணும்னு ஆசைப்பட்டேன். எங்கே இருந்தாலும் நான் ஒதுங்கி எனக்கான வாழ்க்கையை வாழ்கிறேன்ல, இண்டிபெண்டா, அவ்வளோதான். எனக்கு இன்னுமே புரியலடி. நான் ஒரு ரெக்வஸ்டாவே உங்ககிட்ட கேட்கறேன். என்ன ஒரு விஷயத்துக்காக என்னை இவ்வளோ காயப்படுத்துற? நான் அப்படி என்ன பண்ணேன்? என்னை இவ்வளோ உதாசனப்படுத்தி என்னை இவ்வளோ துரத்தி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க ஏன்? இங்கே பாரு, நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு நான் சொல்ல போகிற பதில் என்ன, நீ என்ன தப்பு பண்ணுன்னு உனக்கே தெரியும். நீ ஏன் யோசிச்சு பாரு. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. நீ தான் என் உலகம், நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமேன்னு உன்னை சுற்றி வந்தனா இன்னைக்கு உன்னை அடியோடு வெறுத்து ஒரு ஓரமாக இந்த லைஃபே எனக்கு வேணான்னு ஒதுங்கி நிற்கிறேன்னா அப்போ நீ என்ன பண்ணியிருந்திருப்பேன்னு நீ யோசி. உனக்குள்ளே நீ கேள்வி கேளு, அப்புறம் நீ என்கிட்ட வா. நீ எவ்வளோ வேதனை அனுபவிச்சேன்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உன்னை விட நான் வலியும் வேதனையும் இப்போ வரைக்கும் அனுபவிச்சிட்ருக்கேன். கரெக்டு தான், நீ வந்து என்னை ஒன்று தேடி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்லலை. நான் தான் உன்னை நாய் மாதிரி தேடி வந்து லவ் பண்ண கல்யாணமும் பண்ணிக்க சொன்னேன். ஸோ நீ தான் என் உலகம் இருந்த என்னையவே நீ வெறுத்து தூக்கி போட வச்சுட்ட. அப்படி இருக்கும்போது திரும்பவும் உன் கூட வாழ வருவேன்னு நீ நினைக்காத. அதே மாதிரி இன்னொருத்தவங்களையும் என்னோட லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கவும் முடியாது. என்னை பொறுத்தளவில் எனக்குன்னு ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் நான் ஏமாந்துட்டேன். பெரிய ஏமாற்றத்தை அந்த லைஃப் எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ அந்த ஏமாற்றத்தை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு லைஃப்பை நான் ஏற்றுக்கிட்டா என்னை விட கேவலமானவ யாருமே கிடையாது. ஸோ நான் ஒதுங்கிட்டேன். நிறுத்து. இன்னைக்கு சீரியஸ் டாபிக்ல எதுவுமே கிடையாது. என்ன, நான் ஒரு மூட்ல வந்திருக்கேன், நீ ஒரு மூட்ல வந்திருக்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த மூட் டைவர்ட் பண்ணி என்கிட்ட பேசாத பி. ஓகே? ஏய், என்ன இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ இதாக பேசிட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம அப்படி பேசாத இப்படி பேசாதுன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன அதாவது அபி, நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதே மாதிரி நானும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணும் போதெல்லாம் யார்கிட்ட அபி போய் நான் கொடுக்க முடியும் சொல்லு? டேய், இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த 14 வருஷம் லவ்வும் உன்னை பார்க்கும்போது அப்படியே பொங்கி வருது. எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வேற பிளாக் டே வேற, நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஐ மீன் கேக் கட் பண்ணிட்டோம். அப்படியே
கேக் கட் பண்ணும்போது எப்படி ஃப்ரீஸான மூட்ல நின்னியோ அப்படின்னு என்னன்னா ஒரு கிஸ் பண்ணிப்பேன். இங்க பாரு சத்யன், அவ்வளவுதான் உனக்கு. நீ போ. சத்யன் சொன்னா கேளு. வேணாம் சத்யன் விடு. ஓ, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காக செவத்துக்கிட்ட வந்து நின்னுட்டேன். அப்போ ஓகே. இங்க பாரு சத்யன், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. அவ்வளவுதான், தள்ளு சத்யன். முடியாது அபி. இங்க பாரு அபி, உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்னை பிரிஞ்ச இந்த 14 வருஷத்துல நான் எதையுமே செலிப்ரேட் பண்ணல. வெட்டிங் டே, பர்த்டே, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எப்போ வந்துச்சுன்னு கூட தெரியல. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த வருஷம் நீ என் கூட இருக்க, என் பக்கத்துல இருக்க. நல்லதோ கெட்டதோ, இல்லை நீ என்னை மன்னிச்சியோ மன்னிக்கலையோ, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் பொண்டாட்டி இந்த வருஷம் என் கூட இருக்கா. ஸோ அதனால எனக்கு ஒரு கிஸ் வேணும். ஸோ எனக்கு கிஃப்டா வேணும். இப்பதான் கிஸ் வேணும்னு அப்புறம் gift வேணுங்கிற என்ன? இல்ல, எனக்கு gift வேணும். அது எப்படிடா முடியும்? இந்த நாளவே என் லைஃப்ல இருந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் gift கொடுப்பேன்னு உனக்கு நினைப்பு வேற இருக்கும். இங்க பாரு, நீ எனக்கு gift வாங்கி gift பண்ணலாம் உங்ககிட்ட நான் சொல்லலை. என்ன, நீ எனக்கு வாங்கிட்டும் வரல. ஓகே, அந்த gift என்னன்னு உனக்கு தெரியும். அது உனக்குள்ளதான் இருக்கு. ஸோ அந்த gift நீ எனக்கு கொடுத்தா போதும். என்னடா பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க? நான் ஒன்றும் பைத்தியக்கார மாதிரிலாம் வளரல. ஃபஸ்ட்டு என் அபி எனக்கு ஒரு gift கொடுத்தா. அந்த gift தான் இப்போ எனக்கு ஆனிவர்சரி வேணும். என்னடி இன்னைக்கு ஏதோ ஃபுல் மூட்ல வந்திருக்க போல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உனக்கு ஒரு gift தரலான்னு இருக்கேன். என்ன, வழக்கமா நான் தானே உனக்கு gift கொடுப்பேன். என்ன நீ தரேன்னு சொல்ற? இவ்வளோ நாளாக நீ கொடுத்துட்டு இருந்தல, இப்போ நான் உனக்கு தரேன். அப்படியா? என்ன gift? இதுதான். ஏய் என்ன இப்போ புரிஞ்சதா என்ன giftன்னு? ஏய் என்னடி கிஸ் பண்ணிட்டு இது கிஃப்ட்டுங்கிற? இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? இதுதான் மடப்பையங்கிறது. என்ன, இப்போ நான் கொடுத்த gift உயிர் உள்ளது. என்ன, இதே உயிரற்ற ஒரு பொருளை உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னா அதை ஞாபகமாக வச்சுக்குவேன். ஆனால் இந்த gift நான் உனக்குள்ளே எப்போதுமே இருக்கேன்னு உனக்கு உணர வைக்கணும். இந்த gift-ஐ நீ எப்போதுமே மறக்க மாட்டல்ல, அதனால தான். இவ்வளோ நேரம் என் மூச்சு காற்று நீ சுவாசிச்சல, அதுதான் இந்த பொண்டாட்டியோட ஃபஸ்ட்டு gift. இதை உனக்கு எப்போதுமே மறக்காதுல்ல. லைஃப்லேயே இதை நீ தொலைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. உனக்குள்ளேயே கடந்து போன gift. இங்கே பாரு சத்யன், வேணாம் சொன்ன கேளு, வேணாம். அது எப்படி மறக்க முடியும்? நீயே சொல்லு. மூச்சு காத்து தான். மூச்சு காத்தோட கலக்க வேணாமா? இவ்வளோ நாளாக அந்த மூச்சு காத்து என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ எதிர்த்தாப்புல வந்து நிற்கும் போது நான் எப்படி அப்படி எடுத்துக்காம இருக்க முடியும்? சத்யன் சொன்னா கேளு, வேணாம் விடு சத்யன். இது செட் ஆகாது. எஸ் ஆர் நோ? வேணுமா வேணாமா? வேணாம். அபி. இல்லை சத்யன் வேணாம். சரி விடு, இது சரிப்பட்டு வராது. இனி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாலும் அது கரெக்டாக இருக்காது. நான் வயலண்ட்டாக பண்ணாதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சத்யன். பாயும் சோறு பொங்காம பச்சை தண்ணி செல்லாம இத்து போனேனே முத்தமில்லாம நெஞ்சாக்கணி தாங்காம ரெண்டு கண்ணும் தூங்காம கட்டில் சுகம் தாங்காம கவன் செய்யும் நாட்டாம பாதி கொலை செஞ்சு போட்டு தப்பு செல்லும் ஓடா முத்தமிட்டு முத்தத்தையும் கொண்டு போட்டு போடா. ஆசை வச்ச பொம்பளைக்கு 5 நேரம் பக்கம் இல்ல, மீச வச்ச அம்பளைக்கு மெத்த வாங்க நினைப்பல்ல கொலைகாரா ஊருக்குள்ள. சூடலா
அப்படி என்ன கொல்லாம கொல்ற? என்னால முடியலடா. ஏன்டா அப்படி பண்ண? எனக்கு நீ வேணும்னு ஆசைப்படல, வேணான்னு ஆசைப்படலடா. ஆனா என் மனசு அப்படிதான்டா இருக்கு. ஆனா என்னால முடியலடா. நீ பண்ண விஷயத்தை என்னால ஏத்துக்கவும் முடியல, அதே சமயத்துல விடவும் முடியலடா. இதுக்கு நான் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமான்னு கூட எனக்கு தெரியலடா. ஏன்டா அப்படி பண்ற? என்ன கொல்றடா நீ. நீ ஏன் இப்படிலாம் பண்ற எனக்கு புரியலடா. திரும்ப திரும்ப என்ன கஷ்டப்படுத்தாத சத்தியம். நான் கஷ்டப்படுறேன், படுவேன்னு உனக்கு தெரியும். நீ இப்படிலாம் பண்ணா நீ நினைச்சிட்டு இருக்க இதனால நான் சந்தோஷப்பட்டு உன் மேல இருக்க கோபத்துல நான் வெளியே வந்துடுவேன். அது இல்லை சத்தியன், அப்படி இல்லை. அப்படி நீ நினைச்சினா அது உன்னோட முட்டாள்தனம். அப்படி இல்லை. என்னோட நிலைமை என்ன, நான் ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கு தாண்டா தெரியும். இங்க பாரு, எனக்கு புரியவே இல்லடி. அப்படி என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? வாய் திறந்து சொல்லடி. என்கிட்ட எதையும் கேட்காதடா. நான் உன்கிட்ட பேசுற முடிவுல இல்லை, எதையும் சொல்ற முடிவுல இல்லை. என்னை விட பாரபி, நீ என்னை எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. உன் மனசுக்குள்ள இந்த டைம்ல என்னை பற்றின தாட்டு உனக்கு தப்பாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னால் உன்னை மறக்க முடியாதுடி. எனக்கு தோன்றப்பெல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கான உரிமையை நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போகவும் முடியாது, அதுக்கு நான் அனுமதியும் கொடுக்க மாட்டேன். இவ்வளோ வருஷம் நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீ என்கிட்ட வந்துட்ட. என்கிட்ட திரும்பவும் நீ வந்ததுக்கப்புறம் உன்னை தொலைக்கிறதுக்கு என்னால் முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். நீ என்னை எவ்வளோ வேணும்னாலும் வெறுத்துக்கோ, என் மேலே எவ்வளோ வேணும்னாலும் கோவப்படு. ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாதுடி. நீ மட்டும்தாண்டி இருக்க. ஈஸியாக நான் சொல்லலாம், இன்னொரு பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிட்டு அவ கூட நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு. ஆனால் நீ ஒரு மொத்தத்துக்கே அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த. அப்போ என் கூட எல்லா விதத்துலையும் நீ வாழ்ந்திருக்கடி. நான் என்ன விதத்தில் சொல்கிறேன்னு உனக்கு புரியும். அப்படி இருந்துட்டு எப்படி இன்னொருத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியும்? உயிர் அளவுலையும் உடல் அளவுலையும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம். அதோட வெளிப்பாடு என்னன்னு உனக்கு புரியும். முடியாது அபி, என்னால் முடியாது. இதுக்கப்புறம் அபி என் கூட தான் இருப்பா, என் கண்ணு முன்னாடி தான் இருப்பா. என் அபி எதுக்காக என்னை விட்டு போனாங்கிற காரணத்தை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிப்பேன். அல்லாதடி.